இன்னைக்கு நம்ம சேலஞ்சோட 47வது வீடியோ தான் பார்க்க போறீங்க. சென்னையில இருக்க எக்மோர் மியூசியம் தான் போயிருந்தேன். சென்னையில இருந்துட்டு எத்தன பேர் இன்னும் அந்த மியூசியம் போய் பார்க்கல அப்படின்னு மறக்காம சொல்லிருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போய் பார்க்குறேன். எனக்கு கிளாஸ்ல ஆர்க்கியாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. அந்த சப்ஜெக்ட்டோட மேம் தான் வந்து எங்களுக்கு ஃபீல்ட் விசிட்காக மியூசியம் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஆர்க்கியாலஜி கிளாஸ் எப்போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து என்ன? அடுத்து என்ன? என்ன பீரியட் வந்துச்சு? எப்போ என்ன நடந்துச்சு? இந்த மாரி பார்த்துட்டே இருப்போம். அத ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்பதான் போய் பார்க்குறோம். நெறைய மண்ட ஓடெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எடைக்கற்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி என்ன இப்பவே வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ற மாரி இருந்துச்சு. அங்க இருந்து எல்லாரும் சந்திரமுகியா மாறின தருணம் இதுதான். நெறைய திங்ஸ் இருந்துச்சு. வளையல், மெட்டி அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு. சோட்டா பீம்ல வர சீன் மாரியே இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. தென் அதுக்கப்புறம் லஞ்ச் பக்கத்துல இருக்க கடையில வாங்கிட்டு வந்துட்டு உள்ள உட்காந்து எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி, சிக்கன் ரைஸ், பரோட்டான்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் செகண்ட் ஷிஃப்ட்காக உள்ள எல்லாரும் திரும்ப போனாங்க. டிக்கெட்ஸ் எங்க கையில தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேர் பார்க்க போறேன்னு சொல்லி போனாங்க. தென் அதுக்கப்புறம் நாங்க இந்த ஸ்பாட் நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அங்க இன்னும் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ணா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்க தான் போயிட்டு டின்னர் சாப்பிட்டோம். பீஃப் தொக்கு, சிக்கன் கிரேவி சூப்பரா இருந்துச்சு ரைஸோட. அருமையா வந்து எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுற ஃபீலே ஹாப்பியா, ஜாலியா இருந்துச்சு. மாங்காய் போட்டிருக்க சாம்பார் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாம்பார் உட்காந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு தென் அதுக்கப்புறம் கவிதை வாசிச்சோம் எல்லாருமே உட்காந்து. அந்த அண்ணா ஒரு பப்ளிகேஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால வீட்டுல நிறைய புக் இருந்துச்சு. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச கவிதையெல்லாம் வாசிச்சோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.